Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs near Porur Kattupakam. Audi offer registration free. In the budget la நம்ம போரூர்ல chance இல்ல. அதே ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, நான் செய்த மிகப்பெரிய தவறு அவரை மத்திய அமைச்சராக்குனது. அவர்தான் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு சொல்லி முதலமைச்சராக இருக்க தகுதியானவர் அன்புமணி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணவர். இன்னும் ஒரு ஐடியா கொடுத்தாரு தமிழ்நாட்டுக்கு. எங்கள் தலைவர் என்ன சொன்னார், அவர் நிறுவனர், அவர் போராளி, அவர் அதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது, அவருக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும், அவரை விட்டு கொடுக்க முடியாது, இவர் தான் இறங்கி போகணும், இணக்கமாக செயல்படணும், அப்பா பிள்ளை உறவை பேசி தீர்த்துக்கணும். ஒரு இரண்டாம் கட்ட நிலையில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மல்லை சத்யா கருத்து வேறுபாடு வந்தால் கூட அதை எப்படி அணுக வேண்டும், அதை எப்படி தீர்த்து கொள்ள வேண்டும், எப்படி இணக்கமாக செயல்பட வைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நுணுக்கம் தெரியாதனால தான் மோதல் போக்கு கையில் எடுத்தனால இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, அவரை அப்பாவே வெளியில் போ அப்படின்னு சொல்கிற சூழ்நிலை போச்சு. தேமுதிகவுடைய முகமாக பார்க்கப்பட்டவர் விஜயகாந்த். அவருடைய ஒற்றை முகத்துக்கு தான் அந்த முகவரியே. தேமுதிகன்னா விஜயகாந்த். இப்போ அவருடைய மனைவி என்பதாலேயே அவர் அனைவரும் தலைவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அது நடக்காது. அதுக்கு நாளாகும், அதுக்கு நிறைய நாள் பயணம் பண்ணியிருக்கணும். அவருடைய மைத்துண்டர் என்பதாலே சுதி சேர்த்துக்குவாங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. களத்தினுடைய அனுபவம், அந்த போராட்ட குணம், அந்த தொண்டர்கள் இணக்கமான செயல்படுற சகிப்புத்தன்மை, இது எல்லாமே சேர்ந்தாதான் தலைவராக பரிணமிக்க முடியும். யாரை வேணா தலைவர் ஆக்கிடலாம், என்னோட பிள்ளைங்கிறனால ஆக்கிடலாம், ஆனால் நீடிச்சு நிற்க முடியுமா? ஆதவ அர்ஜுனா படித்தவர், அரசியல் தெரிஞ்சவர், தலித் ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாது, ஏன் நாங்கள் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது பேசினார்ல. எங்கே அவர் சறுக்குனாரு? அனுபவம் இல்லை, அவர் லேசாட்ட போட்டாரு. 35 வருஷம் அரசியல் வாழ்க்கையில் நாடு நரம்பெல்லாம் ஊறி போய் நிற்கிற ஒரு தலைவரை இவரோட செயல் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு டூல்ஸாக பயன்படுத்த பார்க்குறாரு. சௌமியா அன்புமணி தான் சொல்லி கொடுத்தாங்கன்னா சொந்த புத்தி இல்லையா? இவர் சொல்கிறது தப்பு இல்லை. அவர் 5 வருஷமாக சின்ன பிள்ளை மாதிரி இருக்காரு அப்படின்னா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ராமதாஸ் தெளிவாக பேசுகிறாரு. போக போக தெரியும் அப்படின்ட்டு பாட்டு பாடுறாரு. போக போக தெரியும் பாட்டு பாடுறாரு. தெளிவாக தானே இருக்கிறாரு. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய திரு செல்லத்துரை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் தற்போது இருக்கக்கூடிய நிறைய கட்சிகளில் வாரிசு அரசியல் தலை தூக்கி இருப்பதை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். குறிப்பாக திமுகவில் கலைஞர் அவர்களுக்கு பிறகு அவருடைய மகன் மு.க. ஸ்டாலின். ஆனால் அவருக்குன்னு ஒரு தனித்த உழைப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு உழைப்புக்கு பிறகு தான் இந்த சிஎம் சீட்டுக்கே வந்திருக்கிறாரு. ஆனால் உதயநிதி அப்படி இல்லை. வந்த வேகத்தில் 5-6 வருஷத்தில் உடனடியாக துணை முதலமைச்சர் மாதிரி பதவிக்கெலாம் போகணுமா எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி வெளியே ஒரு விமர்சனங்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் தேமுதிகவில் விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகு அவருடைய துணைவியார் பிரேமலதா வந்தாங்க. அப்போ அவருடைய மைத்துனர் சுதிலீஸ் இருந்தார். தற்போது விஜய் பிரபாகரன் அவர்கள் இளைஞரணி செயலராகவும் தேமுதிகவில் ஆயிட்டார். இன்னொரு பக்கம் பாமகவில் ராமதாஸ், அப்புறம் அவருக்கு அடுத்து அவருடைய மகன் அன்புமணி, அப்புறம் மருமகள் சௌமியா அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டும் ஒரு வாரிசு அரசியல் போகுது. இன்னொரு பக்கம் மதிமுகவில் எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சி தொடங்கினாரோ அதே வைகோ வாரிசு அரசியலை முன்னிறுத்துகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு பல மாவட்ட செயலரும் இருந்தது. பலர் வெளியும் போனாங்க வைகோவை விட்டு. தற்போது மல்லை சத்யா மீது துரோகி அப்படிங்கிற பட்டத்தை சுமத்திருக்கிறார் வைகோ. உங்களுடைய பார்வையில் வாரிசு அரசியலை எப்படி கருதுறீங்க? இது தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டம். நிறைய உண்மைகளை, நிறைய அரசியல் தொடர்பாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நேரடியான சம்பவங்களாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. உதாரணம் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ். அவர் அவங்க அப்பா ஆரம்பித்த கட்சியில் இல்லை ஏதோ கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து அந்த கட்சியில் வளர்ந்து அது இல்லை, ஒரு தேவன் அடிப்படையில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஒரு வன்னியர் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தின் மூலமாக அதனுடைய மறுமுகமாக அரசியல் முகமாக பாமக உருவாக்கப்படுது. வட தமிழகத்தில் அதிக வலுவாக இருக்கிற வன்னியர் சமூகத்தை மட்டுமே நம்பி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அது. அதனுடைய நிறுவனர் இருந்தவர் டாக்டர் ராமதாஸ். அந்த அடிப்படையில் அவர் திமுகவோட கூட்டணி வைக்கிறாரு, அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாரு. நாடாளுமன்றத்தில் இடம்பெறாங்க, சட்டமன்றத்தில் இடம்பெறாங்க, இன்னும் குறிப்பாக போனால் மத்திய அமைச்சரவையில் அவங்க இடம்பெறாங்க. அந்த அளவுக்கு கட்சியை வலுவான கட்சியாக கட்டமைச்சு கொண்டு போயிட்டாங்க. இதில் என்னென்னா, அன்புமணி ராமதாஸை அந்த உறுப்பினராக சேர்த்து ஒரு பொறுப்பு கொடுத்து உழைச்சி வர சொல்லி அதுக்கான காலகட்டம் அதுக்கப்புறமா அவரை ஒரு சீட்டு கொடுத்து அப்படி பண்ணாமல் கொஞ்சம் வந்த வேகத்திலே தலைவர் மகன் என்கிற ஒரு தகுதியின் அடிப்படையிலே படிச்சிருக்கிறாரு, தலைவரோட மகன் டாக்டர் அப்படிங்கிற அந்த அன்புமணி ராமதாஸ் அப்படின்னா பிம்பம்.
ராமதாஸ் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அப்படின்னா அது நிழல், இது நிஜம் அப்படிங்கிற மாதிரி அது ஏற்றுக்கிட்டாங்க. யார் ஏற்றுக்கிட்டா? அவங்களுடைய கட்சி ஏற்றுக்குச்சு. அந்த அடிப்படையில் வந்து அவர் மத்திய அமைச்சராக ஆகிறாரு, பணி செய்கிறாரு. இப்போ அதே ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, நான் செய்த மிகப்பெரிய தவறு அவரை மத்திய அமைச்சராக்குனது. அவர் தான் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு சொல்லி முதலமைச்சராக இருக்க தகுதியானவர் அன்புமணி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணவர். இன்னும் ஒரு ஐடியா கொடுத்தாரு தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாடு 2ஆக பிரிச்சிடணும், வடக்கு தமிழகம் தென் தமிழகம் பிரிச்சா வடக்கில் வந்து இவருடைய சமூகம் சார்ந்த வாக்கு வங்கி வாங்கி தமிழ்நாட்டு முதலமைச்சராக்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு சில ஐடியாலாம் கொடுத்துட்டு இருந்தார். இது இந்த பேராசையின் வெளிப்பாடு, அவருடைய தவறான முடிவு அப்படின்னு இப்போ அவர் தான் சொல்கிறாரு. அது என்ன எங்கே கொண்டு போய் நிப்பாடிச்சு அப்படின்னா, சொந்த அப்பா, கட்சியோட நிறுவனர், பெரிய போராட்டக்காரர், அந்த சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்கிறவர், இதெல்லாம் தாண்டி நான் என்கிற எண்ணம், தான் என்கிற எண்ணம், தலைவர் அப்படிங்கிற எண்ணம். அவர் என்ன பேசுகிறார், அன்புமணி என்ன பேசுகிறாரு, பொதுக்குழு தேர்ந்தெடுத்த தலைவர் நான், என்னை நீக்க முடியாது, நான் நிறுவன ஒரு நிர்வாகியை வந்து யாரும் நீக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு ஓப்பனாக சேலஞ்ச் யார் கொடுறாரு? நிறுவனர் கொடுறாரு. அவர் என்ன சொல்றாரு? நான் நிறுவனர், நான் தான் உன்னையே தேர்ந்தெடுத்தேன் தலைவர்னு சொல்லி. இப்போ நான் சொல்கிறேன், நீ செயல் தலைவராக செயல்படு, நான் என்னோட மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் தான் தலைவராக இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது அவங்க குடும்ப விஷயமாகவும் பார்க்க முடியாது, கட்சி விஷயமாகவும் பார்க்க முடியாது. கொள்கை சார்ந்த சண்டை இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க சொத்து பிரிக்கிறதுல உள்ள வந்து சண்டைன்றாங்க. எது எப்படி இருந்தாலும் பாமக அப்படிங்கிற அடையாளம் வந்து ஒரு அரசியல் கட்சி, ஒரு இயக்கம். அந்த இயக்கம் இன்னைக்கு பலவீனப்பட்டு போய் நிற்குது, 2 துருவமாக நிற்குது. இது எதன் அடிப்படையில் அப்படின்னா, என்னதான் மகனாக இருந்தாலும், நேரடி வாரிசாக இருந்தாலும், தகுதி அறிந்து தரமறிந்து அந்தந்த பதவிகளை அந்தந்த காலகட்டத்தில் பொறுமையாக கொடுத்துருந்தா இது நடந்திருக்காதோ அப்படிங்கிறதையும். இப்போ எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? அவர் நிறுவனர், அவர் போராளி, அவர் வந்து அதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது, அவருக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும், அவரை வந்து விட்டு கொடுக்க முடியாது, இவர் தான் இறங்கி போகணும், இணக்கமாக செயல்படணும், அப்பா பிள்ளை உறவை வந்து பேசி தீர்த்துக்கணும், இதை பெருசுபடுத்தக்கூடாது, இது வந்து அப்படி அந்த பிணக்கை ஏற்படுத்தி பிரிந்தால் அந்த சமூகத்துக்கும் அந்த கட்சிக்கும் நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு பார்வை. இதில் எங்களுடைய பார்வை என்னன்னா, அன்புமணி அவர்களுடைய அந்த அனுபவமின்மை, அன்புமணி அவர்களுடைய அந்த யாரோ ஒருத்தங்க சில பேர் சொல்கிற தவறான வழிகாட்டுதல், எந்த நிலைமை இருந்தாலும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அப்பாவிடம், நிறுவனரிடம் பணிந்து போய் இணக்கமான சூழ்நிலை, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், என்னை வழிகாட்டுங்க, நீங்கள் இருக்கிற வழி நடத்துங்க, நான் உங்களுடைய செயல் தலைவராக கூட இல்லை, தொண்டனா நான் இறங்கி நான் வந்து செயல்படுறேன்னு சொன்னால் மட்டும்தான் அது சரியான தீர்வாக இருக்க முடியும். அங்கே அனுபவமின்மையும் அது அங்கே வெளிப்படுது. இங்கேயும் பாருங்கள், மதிமுகவில் படித்தவர் தான் துரை வைகோ, படித்தவர் தான், மிகப்பெரிய போராளி என்ன வைகோ. ஆனால் அவருடைய பேச்சாற்றல் அவருக்கு இருக்குமா? அந்த பாசறையில் அவர் வந்து பயணம் பண்ணாரா? சமூக நீதி தொடர்பான போராட்ட காலத்தில் அவருடைய பங்களிப்பு இருக்கா? இல்லை. அதனால் முதன்மை செயலராக அறிவிக்கிறாங்க, உடனடியாக ஒரு எம்பி சீட்டில் இன்னைக்கு ஜெயிக்க வைக்கிறாங்க. அது கூட்டணி பலத்தில் ஜெயிக்கிறாங்க. மதிமுக இன்னைக்கு பெரிய தனியாக ஜெயிக்க முடியாத நிலைமையில இருக்குது. அங்கே என்ன சிக்கல் வருது அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையான அப்பா இருக்கும்போதும், நிறுவனராக இருக்கும்போதும், ஒரு 2ஆம் கட்ட நிலையில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மல்லை சத்யா கருத்து வேறுபாடு வந்தால் கூட அதை எப்படி அணுக வேண்டும், அதை எப்படி தீர்த்து கொள்ள வேண்டும், எப்படி இணக்கமாக செயல்பட வைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நுணுக்கம் தெரியாதனால தான், மோதல் போக்கு கையில் எடுத்ததுனால இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அவரை வந்து அப்பாவே வந்து வெளியில் போ அப்படின்னு சொல்கிற சூழ்நிலை ஆகிப்போச்சு. அவருக்காக உயிரை கூட கொடுப்பேன்னு சொல்கிற மல்லை சத்யா அவருக்கு எதிராக பேட்டி கொடுக்குற நிலைமை ஆகிப்போச்சு. இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் பழையபடி அங்கே நீடிச்சு வர முடியுமா? அப்படி வந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமா? ஏற்கனவே மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இருந்து ஒருத்தராக அந்த கட்சி விட்டு வெளியே போய் இன்னைக்கு வந்து வலுவிழந்த நிலையில் இருக்குது. திமுகவோட கூட்டணி பலத்தில் தான் அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு எம்பி தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறார். இதெல்லாம் நம்ம வந்து யதார்த்தமான விஷயம். இதை புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு, அப்படி ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக்க தவறினதுக்கு துரை வைகோ அவர்கள்ட்ட என்ன விஷயம்? அந்த அனுபவமின்மை, கலப்பனையில் அந்த அனுபவமின்மை. இங்கேயும் அதுதான் நிற்குது. இதை நீங்கள் இப்படி சொன்னீங்க. அடுத்து வந்து தேமுதிக சொன்னீங்க இல்லையா? தேமுதிகவுடைய முகமாக பார்க்கப்பட்டவர் விஜயகாந்த். அவருடைய ஒற்றை முகத்துக்கு தான் அந்த முகவரியே. தேமுதிகன்னா விஜயகாந்த். இப்போ அவருடைய மனைவி என்பதாலேயே அவர் அனைவரும் தலைவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அது நடக்காது. அதுக்கு நாளாகும், அதுக்கு நிறைய நாள் பயணம் பண்ணியிருக்கணும். அவருடைய மைத்துனர் என்பதாலே சுதி சேர்த்துக்குவாங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் என்ன ஆச்சு? எங்கே இருந்த ஓட் பேங்க் எங்கே வந்துருச்சு? என்ன தொண்டர்கள் ஏன் விலைக்கு போகிறாங்க? அந்த இடத்துல பொருத்தி பார்க்க முடியலை. யாரை? விஜயகாந்த் அவர்களை வைத்திருந்த இடத்துல பிரேமலதா அவர்களையோ அவருடைய பையனையோ அல்லது ஒரு மைத்துனரையோ பொருத்தி பார்க்க அவங்களால முடியலை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்படியே செதஞ்சு போகுது.
அப்ப அந்த அனுபவம் உள்ள களத்தில் கள அனுபவம் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்களா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை பிரேமலதா கூட இல்லை. அதுதான் அந்த மாதிரி தேய்மானம். அந்த நிலையில் நீங்கள் விஜயகாந்த் பையனெல்லாம் நீங்கள் அப்படி வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அது தேஞ்சு போய் வாக்கு சதவீதம் குறைஞ்சி போய் வலுவிழந்து போனதுக்கு காரணமே அந்த கள அனுபவம் இல்லாத தலைவராக அங்கே யாரும் பரிணமிக்காததான் காரணம். இதுதான் இந்த வாரிசு அரசியல் நீங்கள் சொல்றது. அப்படியே நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, ஸ்டாலின்கிட்ட சொல்லிட்டீங்க. ஸ்டாலினுக்கு அது பொருந்தாது. அவருடைய பையன்தான். ஆனாலும் அவருடைய வாழ்க்கை அந்த வரலாறு, அரசியல் வரலாறுங்கிறது ரொம்ப தூர பயணம், நீண்ட தூர பயணம். இப்போ நீங்கள் உதயநிதியை சொல்றீங்க. உதயநிதியை அந்த கட்சி முழுமையாக அங்கீகரிச்சிருச்சு. மல்லை சத்யா விஷயம், வைகோ விஷயத்தில் கட்சியில் மாறுபட்ட ரெண்டு துண்டா போச்சு. பாமகவில் அவங்க எடுத்த முடிவுனால ரெண்டு துண்டா போச்சு கட்சி. தேமுதிக தேஞ்சி நிறைய பேர் வெளில போயிட்டாங்க, தேஞ்சி வலுவிழந்து போய் நிற்குது. திமுக வலுவாக நிற்குது, முன்னை விட வலுவாக நிற்குது. அதுக்கு என்ன காரணம்னா கட்டமைப்பு ரீதியாக களத்தில் நின்று மக்களை இறங்கி வேலை செய்ய அவங்க நிர்பந்திக்கிறாங்க. போய் நின்று மக்களை சந்திச்சு வா, ஓட்டு வாங்கிட்டு வா, தொகுதியில் போட்டின்னு சொல்கிறாங்க. மக்கள் ஆதரிக்கிறாங்க, ஜெயிக்கிறாரு. அந்த அடிப்படையில் அவங்க இணங்கி வேலை செய்கிறாங்க. அவருடைய வயசு, அவர் அந்த வேலைப்பழுவு காரணமாக அதை வந்து அவர் ஒரு பிரித்து கொடுத்துருக்கிறார். இது உட்கட்சி சார்ந்த விஷயம். எல்லா விஷயமும் எல்லாம் தெரிஞ்சுங்க. பாமகவில் உட்கட்சி விஷயம்தான், மதிமுகவில் உட்கட்சி விஷயம்தான், தேமுதிகவில் உட்கட்சி விஷயம்தான், திமுகவில் உட்கட்சி விஷயம்தான். ஆனால் அந்த 3 கட்சிகளுக்கும் இல்லாத ஒரு ஏற்பு இங்கே எங்கே இருக்குது, என்ன ஏன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கட்டமைப்பு ரொம்ப வலிமையாக இருக்குது. அங்கே செயல் திட்டம் ரொம்ப வலிமையாக இருக்குது. மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க, மக்களோட தொடர்பில் இருக்கிறாங்க, தொண்டர்களை வந்து தொடர்பில் இருக்கிறாங்க, நிர்வாகிகளோட தொடர்பில் இருக்கிறாங்க. அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு முடிவை எடுக்கிறது அவங்களோட உட்கட்சி விஷயம். இல்லை நாம் போய் நீ ஏன் இப்படி பண்ணன்னு நம்ம கேட்க முடியாது. எல்லா வாரிசுகளுக்கு இது பொருந்தமானா பொருந்தாது. எது மாறுபடுது அப்படின்னா களத்தினுடைய அனுபவம், அந்த போராட்ட குணம், அந்த தொண்டர்கள் இணக்கமான செயல்படுற சகிப்புத்தன்மை, இது எல்லாமே சேர்ந்தாதான் தலைவராக பரிணமிக்க முடியும். யாரை வேணா தலைவர் ஆக்கிடலாம், என்னோட பிள்ளைங்கிறனால ஆக்கிடலாம். ஆனால் நீடிச்சு நிற்க முடியுமா? நிற்க முடியல. அவரால் சொந்த அப்பா கிட்டே இணங்கி வேலை செய்ய முடியல. இவர் அப்பா கிட்ட 30 வருஷம் 32 வருஷம் பயணம் பண்ண ஒரு தளபதி கூட இணங்கி வேலை செய்ய முடியல. இவங்களுக்கு அந்த விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் பொழுதே அவங்க ஒரு சில எடுத்த நடவடிக்கை திடீர்னு வந்து நின்று பேசுனதை மக்கள் ஏற்றுக்கல. ஆல்ரெடியாக பார்த்தா ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ இவ்வளவு எதுக்குங்க? நாங்கள் எங்கள் கட்சியில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஆதவ அர்ஜுனா படித்தவர், அரசியல் தெரிஞ்சவர், பெரியாரை பற்றி பேசுகிறாரு, அண்ணாவை பற்றி பேசுகிறாரு, அம்பேத்கரை பற்றி பேசுகிறாரு, நம்ம மேலே மிகப்பெரிய இதாக இருக்கிறார், தலித்து தான் முதலமைச்சராக வரணும்னு சொல்கிறாரு. நான் அதுக்காகவே என்னோட வாழ்க்கை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன். அதனால தான் எங்கள் அண்ணன் திரும்ப வந்து அரசியல் வழிகாட்டி ஏற்றுக்கிட்டேன், அவர் தலைமையில் நான் களம் காண வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் மேடைகள்லாம் சொல்வார். தலித்து ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாது, ஏன் நாங்கள் துணை முதலமைச்சராகக்கூடாது பேசினார்ல. எங்கே அவர் சறுக்குனாரு? அனுபவம் இல்லை, அவர் லேசாட்ட போட்டாரு. 35 வருஷம் அரசியல் வாழ்க்கையில் நாடு நரம்பெல்லாம் ஊறி போய் நிற்கிற ஒரு தலைவரை இவரோட செயல் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு டூல்ஸாக பயன்படுத்த பார்க்குறாரு, ஒரு கருவியை பயன்படுத்த பார்க்குறாரு. யாரை? டாக்டர் திருமாவை. திரும்ப திரும்ப சொல்கிறேன், டாக்டர் திருமாவளவன் என்பது, தொல்காப்பியன் திருமாவளவன் என்பது பெயர் சொல் அல்ல, அது வினை சொல், அது செயல் திட்டம், அது கருத்தியல், அது கோட்பாடு, அது சித்தாந்தம். எப்படி அம்பேத்கர் மாதிரி, பெரியார் மாதிரி, டாக்டர் திருமாங்கிறது கருத்தியல் அடையாளம். நீ அதை ஈஸியாக உன்னை வந்து பக்கத்தில் வச்சு தோளில் வச்சு தம்பின்னு சொன்ன உடனே நீ என்ன பண்ணிட்ட? நீ பேசுறத அவர் பேசுறத நினைக்கணும்னு நினைக்கிற, அவர் கருத்தை நினைக்கணும்னு நினைக்கிற. உன்னோட ஆர்வ கோளாறு, அவசர புத்தி, தலைவர் சுட்டி காட்டியும் பேசக்கூடாத பேசி இன்னைக்கு என்ன நிலைமை? அவராலே வந்து காப்பாற்ற முடியல, வச்சுக்க முடியல, தலைவராலே வச்சுக்க முடியல. ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறார். என்ன செஞ்சிருக்கணும்? கள அனுபவம் உள்ள ஒரு நிர்வாகி என்ன செஞ்சிருக்கணும்? தவறு செஞ்சுட்டானே, இரும்பது நடக்காதுண்ணே, நீங்கள் சொன்ன தண்டனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேண்ணே, நான் என் சார்பாக வந்து விளக்கம் சொல்கிறேனே, உயர்மட்டக்குள்ள கூட்டுங்கண்ணே, நான் வந்து விளக்கம் சொல்கிறேனே அப்படின்னு பேசியிருந்தா சரியாக இருக்கும். எங்கள் தலைவர் அதை மன்னிச்சிருப்பார், மறந்துருப்பார், அந்த வாய்ப்பெல்லாம் கொடுத்துருப்பார். நீங்கள் அதை பயன்படுத்தலை. எனக்கு தெரிஞ்சு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஆதவர்ஜுனுக்கு கொடுத்த இடத்த, அவ்வளவு சீக்கிரமாக கொடுத்த இடத்த யாருக்கும் கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. மிகப்பெரிய பொருளாதார பின்புலம் அவருக்கு இருக்கிறதுக்காக மட்டும் கொடுக்கல. அவர் ஆர்வமாக வந்தார். அரசியலில் வந்து நான் ஸ்ட்ராட்டஜியில் வந்து நான் பெரிய ஆள், எனக்கு வந்து முன் அனுபவம் இருக்குது, திமுகவுக்கே நான் வந்து வழி நடத்தினேன் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக வந்து வேலை செய்ய வந்தார். வரட்டும், ஒரு ஜன்னா சக்தியாக வரட்டும், ஒரு இடைநிலை சமூகத்திலேருந்து வராரு, ஒரு படித்தவர் வராரு, ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவர் வராரு, நம்ம கட்சிக்கு வலு சேர்க்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டு தான் வராருன்னு நினச்சி தான் அவருக்கு அந்த இடத்த கொடுத்தாரு. ஆனால் அவர் சித்தாந்தத்தை ஏற்றுக்கல, புரிஞ்சுக்கல. அங்கே என்ன நிற்குது? அனுபவமின்மை.
அதனால ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. இந்த வாரிசு அரசியல் விஷயத்துல வைகோ சறுக்குனதும், அன்புமணி சறுக்குனதும், பிரேமலதா சறுக்குனதும், இந்த ஆதவர்ஜுனா சறுக்குனதும், இதுதான் ஒரே மாடலாக வரும், ஒரே 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 கணக்கில் வரும். நீங்கள் இதை கொண்டு போய் ஸ்டாலின் அவர்கள்ட்ட பொருத்தி பார்க்க முடியாது. இதை கொண்டு போய் நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் பொருத்தி பார்க்க முடியாது. அவங்க அவசரப்பட மாட்டாங்க. கலைஞர் தள்ளாத வயதில் இருக்கும்போதும், 90க்கும் மேற்பட்ட வயதான போதும், வீல் சேரில் வரும்போதும் கைகட்டி பக்கத்தில் நின்று தலைவர் என்று அழைத்தவர் தான் இன்றைய தளபதி, இன்றைய முதல்வர். அந்த இடத்துல தான் அவர் இருந்தார். அப்பாவை பார்க்கவே இல்லை, தலைவராக பார்த்தார். அன்புமணி அவர்கள் தலைவராக பார்க்கல, அப்பாவை கூட பார்க்கல. அதுக்கு என்னன்னா தான்கிற எண்ணமும் பேராசையும் இதுல முன்னாடி வந்து இன்று வரை ஐயாவுடைய கொள்கையில கோட்பாடுகளை தான் மக்களிடத்தில் திரும்ப எடுத்துட்டு போவோம், அவருடைய கனவை நினைவாக்குவோம் அப்படின்னு சொல்றாரு தொடர்ந்து. சொல்றீங்க. அப்ப என்ன சொல்றீங்க? அந்த தகுதி இல்லை, நான் வந்து பொதுக்குழுல தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அவர் அப்படின்னு சொல்றீங்க. ஐயா பக்கத்தில் நிற்கிற அருளை நீங்க வந்து நீக்கிறீங்க. நீங்க அது ஒரு கோபத்தை தானே உருவாக்கும். அவர் பொதுக்குழு அவர் என்ன சொல்றாரு, ஒரு பொது மேடையில் என்ன சொல்றாரு, உன்னை நீக்கிறதுக்கு என்ன தவிர யாருக்குமே அதிகாரம் போய் பேசுன்றாரு. மேடையில் பேசுறதுக்கு முன்னாடி எடுத்து சொல்றாரு, பேசு அப்படிங்கிறாரு. அப்ப எதிர்மனையில் தானே இருக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க அக்கா இதுக்கு வந்து மேடைக்கு வர்றாங்க. அப்பா மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது, வயசான காலம் நொறுங்கி போயிடக்கூடாது, கண்ணீர் விட்டு அழுகுறாருங்க. பக்கத்துலேயே ஒட்டு கேட்குற கருவி இருக்கிறாருங்க. யாரை சொல்கிறாரு? அவங்க வீட்டில் போய் யாருங்க கறி வைக்க முடியும்? இதெல்லாம் இந்த செயல்பாடுகள்லாம் எங்கேருந்து வருது? நீங்கள் தலைவர் வீட்டில் இப்படி வைக்கிறாங்க, ஆச்சரியமாக தானே இருக்குது. இப்போ அவர் வீட்டில் போய் யார் அதை செய்ய முடியும்? கட்சி நிர்வாகி செய்ய முடியுமா? இதெல்லாம் யாருக்கு பின்னடைவு? அன்புமணி ராமதாஸ் தானே பின்னடைவு. என்ன சொல்றாரு அவரு? ராமதாசன் இனிஷியல் வேணா போட்டுக்க, ஆறுன்னு வேணா போட்டுக்க, ராட்னா போட்டுக்க, ராமதாசன் பேரை போடாதுன்றாரு. எவ்வளவு வெறுப்புண்ட உச்சகட்டம், எவ்வளவு வெறுப்புண்ட உச்சகட்டம். அந்த மண்ணிலைக்கு ஏன் அவரை போக வைக்கிறீங்க? ஆனா ராமதாஸ் அவருடைய மனைவி சரஸ்வதி அம்மாள் வந்து மகனை வந்து சந்திச்சு பேசியிருக்காங்க. அம்மா பாக்குறது பிள்ளைய பாக்குறது பெரிய இயல்பான விஷயம் தானங்க. இது என்ன பெரிய விஷயம் பேசிட்டு இருக்கீங்க? இவரு தான் போன தைலாபுரம் தோட்டத்துக்கு. அந்த அம்மா பேத்திகளை வந்து பார்க்க வந்தாங்க. அந்த நோக்கம் என்னவா இருக்கும்? அந்த அம்மா என்னவா நினைச்சு வந்திருப்பாங்க? தம்பி நீ அவசரப்படாத, அப்பா வந்து கஷ்டப்பட்டவரா, உருவாக்குனவர், உன்னை வழி நடத்துறவர், நீ சின்ன பிள்ளையா இருக்கும் இப்படி உச்சி வந்தவர், உனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தவர், உன்னை இப்படி படிக்க வச்சவர், உனக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சவர், உன்னை இப்படி தலைவராக்குனவர், உன்னை இப்படி மந்திரி ஆக்குனவர், கட்சிக்கு உன்னை தலைவராக்குனவர், தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்குறோன்னு சொல்லி வந்து அறிவிச்சவர் அவரு. இவ்வளவு பண்ணவரை போய் நீ வந்து விட்டு கொடுத்து போப்பா, அப்பாட்ட விட்டு கொடுத்து போப்பா, தப்பு இல்லப்பா, போய் மன்னிப்பு கேளப்பான்னு தானே சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அவங்க? அந்த அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? அம்மாவை நீங்க போய் பார்க்கறது இருக்கட்டும், அம்மா வந்து உங்களை வந்து பார்க்கறது இருக்கட்டும், ரிசல்ட் என்ன? ஒரே வார்த்தை தானேங்க, ஒரே வார்த்தை தானேங்க. போக வேண்டியதானே, அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்னு காலில் விழுத்துற வேண்டியதானே. எங்க அப்பா இங்க போகும்போது சொல்ற வேண்டியதானே, நிறுவனர் அவரு, கட்சியினுடைய தலைவர் அவரு, அதுக்கப்புறம் தான் என்னுடைய சொந்த அப்பாங்கிறதும் அதுக்கப்புறம் ரெண்டாவது தான். கட்சி நலன் கருதி, பாமக நலன் கருதி, தொண்டர்கள் நலன் கருதி, நான் சார்ந்திருக்க சமுதாய நலத்தினுடைய அக்கறை கருதி நான் வந்து பேசிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். அப்பாவை பற்றி நான் பேசுனது, கட்சியை பற்றி நான் பேசுனது எல்லாத்தையும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் நிபந்தனை இல்லாமல் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்கள் அப்பா என்ன வழிகாட்டுறாரோ, கட்சியின் நிறுவனர் என்ன வழிகாட்டுறாரோ அந்த அடிப்படையில் ஒரு அடிப்படை தொண்டனாக இருந்து நான் வேலை செய்கிறேன். அவர் செயல் தலைவராக இருக்க சொன்னாலும் சரி, அடிப்படை தொண்டனாக இருக்க சொன்னாலும் சரி, நான் வேலை பார்க்குறேன்னு சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சுல, பேச்சு முடிஞ்சு போச்சுல. எது தடுக்குது? எது தடுக்குது? மனைவியை சொல்றது பாவம், இதெல்லாம் அவசியம். அவர் சொன்னா இப்போ சொந்த புத்தி இல்லையா? சௌமியா அன்புமணி தான் சொல்லி கொடுத்தாங்கன்னா சொந்த புத்தி இல்லையா? இவர் சொல்றது தப்பு இல்லை. அவர் 5 வருஷமா வந்து சின்ன பிள்ளை மாதிரி இருக்காரு அப்படின்னா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரா? ராமதாஸ் தெளிவாக பேசுறாரு. போக போக தெரியும் அப்படின்ற பாட்டு பாடுறாரு. போக போக தெரியும் பாட்டு பாடுறாரு. தெளிவாக தானே இருக்கிறாரு. அவர் யாரெல்லாம் போய் பார்க்குறாங்க? அண்ணன் வேல்முருகனோட அண்ணன் திருமாவளவன் நேர போய் பார்க்குறாரு. அவர்கிட்ட பிரிஞ்சு வந்தவர். KM ஷெரீப் முன்னாள் இளைஞரணி மாநில செயலர் நேர போய் ஓடி போய் பார்க்குறாரு. எதுக்கு? சோர்ந்து பன்னீர் சங்க தலைவர்கள் ஓடி போய் பார்க்குறாங்க. எதுக்கு? இந்த கோகா மணி அவர்கள் வந்து அங்கேயே கிடக்கிறார், தாடி வளர்த்து அங்கே கிடக்கிறாரு. இது நல்லதில்லை அப்படின்னு ஏன் கிடக்கிறாரு? அந்த மாதிரியான நிலைப்பாடு இவங்கெல்லாம் ஓடி பார்க்குற அந்த அக்கறை இருக்குல்ல, இது யார் சார்ந்தது? ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு அக்கறையில் பார்க்குறாங்கல்ல, அந்த அக்கறையில் உள்ள ஆட்கள், அது மாதிரி ஆட்கள் இவர் கூட இல்லைன்றேன். இவர் கூட இல்லைன்றேன். இவர் கூட இருக்கிறவங்கலாம் பிரித்து பார்த்தவங்க, இவர் கூட இருக்கிறவங்கலாம் பிரித்து விட்டவங்க, சாவடிச்சவங்க. அவர் தான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி தான் புத்தி வரும். தண்டவாள சாவு காரணமாக இருந்தால் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. ரெண்டு இணைந்த உயிர்களை சாதியை சொல்லி பிரித்தவங்க தான் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. இவங்களுக்கு பிரிக்க மட்டும் தான் தெரியும். அந்த ஆளுங்க பேச்சை கேட்டால் இவர் புத்தி அப்படி தான் இருக்கும். அது யாராவது பேசுனீங்களா? பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார்ல, ஒரு வழக்கறிஞர்,
அதை யாராவது பேசுனீங்களா? அந்த அம்மா போய் பேசுகிறீங்க, அப்புறம் விட்டா பேத்தியை பேசுவீங்க, பேத்திக்கு பிறந்த பிள்ளையை பேசுவீங்க. அரசியல் ரீதியாக பக்கத்தில் இருக்கிறது யார்? யார் வழிகாட்டுறா? ஜி.கே. மணி. இது பாமகவுக்கு கெட்ட காலம், ஏதோ நடந்துருச்சு. என்ன சொல்கிறாரு? எனக்கு எவ்வளவோ பேர் வாய்ப்பு வந்துச்சு, நான் எங்கள் ஐயா காலில் கிடக்கிறேன், ஐயா இந்த மாதிரி ஆகக்கூடாது, சின்ன ஐயா இந்த மாதிரி ஆகக்கூடாது, 2 பேரும் இணைஞ்சு தான் வேலை செய்யணும், அப்போ தான் எங்கள் இயக்கம் நல்லாயிருக்கும், அதுக்கு தான் நான் வேண்டிக்கிறேன், நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, அவங்க பிரிவு நான் தான் காரணம் நீங்கள் சொன்னீங்கன்னா 1-2 முடிவு தான் இருக்குது. நான் ஒன்று நாட்டை விட்டு எங்கே ஓடி போயிடணும், கண்காணாத எடுத்து ஓடி போயிடணும், இல்லை ஏதாவது விஷம் கொடுத்துரும் உங்க முன்னாடி செத்து போயிடங்கிறாரு. அப்படி மனநில் இருக்கிறவங்க இங்கே உட்காந்துருக்கான். சேரணும், அப்பா பிள்ளையும் சேரணும் இருக்கிறவங்க இங்கே உட்காந்துருக்கிறான். நீங்கள் வருத்தப்படாதீங்க ஐயா, உடஞ்சி போயிடாதீங்க ஐயா அப்படின்னு சொல்கிறவங்க முன்னால் விட்டு கருத்திலிருந்தே வெளியே போய் தனி இயக்கம் கண்டவங்க கூட ஓடி வந்து பார்க்குறான். முரண்பட்ட இருக்கிற என்ன நோக்கத்துக்கு வந்தாரோ குருமூர்த்தி அவரோட வந்து பார்க்குறாரு, சைலத்துறைசாமி போய் பார்க்குறாரு, ஒரு இணக்கம் வந்துடட்டும்னு போய் பார்க்குறாரு. நோக்கம் என்ன வேணா இருக்கட்டும், அவங்க சுயநலத்துக்காக கூட வந்திருக்காங்க இருக்கட்டும், போய் பார்க்குறாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க யார் போய் உங்களை அப்படி வலியுறுத்துறா? யார் வலியுறுத்துறா? அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்கள் வந்து தவறான ஆட்கள். அதுக்கு என்ன காரணம்? அனுபவமின்மை. அனுபவம் இல்லை. குருவி தலையில் பனங்காய வச்சா எப்படி தாங்கும்? செத்து போயிடும். எப்படி தாங்கும்? இதுதான் இங்கே நடக்கிற இந்த வாரிசு அரசியல்களில். நீங்கள் வந்து சமீப காலத்தில் நடக்கிற எல்லா வாரிசு அரசியல்களையும் பார்த்தீங்கன்னா அது நேரடியாக வந்து அந்த அனுபவம் இல்லாமல் குறைந்த காலகட்டத்தில் வந்து பெரிய பதவிக்கு உட்கார வச்சா அது தாங்க முடியாமல் போகிறது தான். அந்த அடிப்படையில் தான் அன்புமணியை நான் பார்க்குறேன், அந்த அடிப்படையில் தான் அண்ணன் துரை வைகோவை பார்க்குறேன், அந்த அடிப்படையில் தான் அம்மா பிரேமலதா பார்க்குறேன், விஜயகாந்த் பையனை பார்க்குறேன், அந்த அடிப்படையில் எங்கள்கிட்ட இருந்து வந்துட்டு போனார்ல ஒரு ஆதவர்ஜனை நான் பார்க்குறேன். இந்த அடிப்படையில் இந்த கணக்கீடுகளில் தளபதி ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் பார்க்க முடியாது, நாங்கள் பார்க்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு நன்றி.